கர்நாடக மாநிலத்தில் புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகளை நோட்டம் விட்டு கொள்ளையடித்து வந்த கும்பலின் முக்கிய நபரை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். பிரபல பார்ட்டி கும்பலைச் சேர்ந்த கொள்ளையன் சிக்கியது எப்படி? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து கர்நாடக மாநிலத்தில் ஊடுருவி உள்ள கொள்ளை கும்பல் ஒன்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள வீடுகளை குறிவைத்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது. இதையடுத்து கொள்ளை கும்பலை பிடிக்க கர்நாடக போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் மகேஷ் சீதாராம் காலே என்ற கொள்ளையன் தனது கூட்டாளிகள் சுமார் 20 பேருடன் பூப்பள்ளியில் உள்ள கோகுல் சாலையில் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் சத்தம் கேட்டு எழுந்த அக்கம் பக்கத்தினர் கொள்ளையர்களை கண்டதும் சத்தம் போட்டதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடி உள்ளது. உடனே அலர்ட்டான போலீசார் அப்பகுதியில் சாலைகளை மறித்து வாகன சோதனையில் ஈடுபட்டதுடன் ரோந்து பணிகளையும் துரிதப்படுத்தினர். சிறிது நேரம் கழித்து அப்பகுதியில் இருந்த ஒரு சோதனை சாவடியில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சந்தேகத்தின் பேரில் அவரை பிடித்து விசாரித்த போது கொள்ளையில் ஈடுபட்ட மகேஷ் சீதாராம் காலே என்பது தெரிய வந்தது. அவரை மடக்கி பிடித்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்படி விசாரணை நடத்தியதில் ரேவதிகால் பாலம் அருகே உள்ள தனது கூட்டாளிகள் சுமார் 20 பேர் இருப்பதாக கூறியுள்ளார். உடனே அவரை அப்பகுதிக்கு போலீசார் அழைத்துச் சென்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். தலைமை காவலர் வசந்த் குடகேரியை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றபோது சுதாரித்துக் கொண்ட எஸ்ஐ சச்சின் தாசரத்தி அவரது காலில் சுட்டு பிடித்தார். இந்த சம்பவத்தில் போலீசார் இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. காலில் குண்டு காயமடைந்த குற்றவாளியுடன் காயமடைந்த போலீசாரும் ஹூப்பள்ளியில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பார்டி என அழைக்கப்படும் இந்த கொள்ளை கும்பல் பல்வேறு மாநிலங்களில் சுமார் 26 கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. புறநகர்களில் உள்ள வீடுகள் மட்டுமே இவர்களது குறியாக இருக்கும். கொள்ளைக்கு முன் அப்பகுதியை நன்றாக சுற்றி நோட்டமிட்டு பின் திட்டமிட்டபடி மொத்தமாக களத்தில் இறங்கி கொள்ளையடிப்பது இவர்களது வழக்கம். வீடுகளுக்குள் புகுந்து ஆட்களை கட்டி வைத்து விலை உயர்ந்த பொருட்களை திருடிக்கொண்டு பிற மாநிலங்களுக்கு சென்று தலைமறைவாகி விடுவார்கள். எரிவாயு கட்டர்கள், ஹைட்ராலிக் கட்டர்கள் போன்றவற்றை பயன்படுத்தி இரும்பு கதவுகளை கூட உடைத்து கொள்ளையடித்து வந்துள்ளது இந்த கும்பல். கடந்த 2023ஆம் ஆண்டு கோகுல் சாலையில் உள்ள ரஜினிகாந்த் டோட்மானி என்பவரது வீட்டில் சுமார் 2 கிலோ நகைகளை இந்த கும்பல் தான் கொள்ளையடித்தது. அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுனில் சவான் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது அதே கும்பலின் மற்றொரு முக்கிய குற்றவாளி சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். திருட்டு கும்பலைச் சேர்ந்த சுமார் 20 பேரின் பெயர்களை பிடிபட்ட நபர் கூறியுள்ளார். அவர்களை பிடிக்கும் பணியில் கர்நாடக போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.